அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய உத்தம சஹாபாக்கள், தாபீன்கள், தபோ தாபீன்கள், உலகில் உண்டான மூமினான முஸ்லிமான ஆண் பெண் அனைவரின் மீதும், குறிப்பாக இந்த ஜுமாவிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய இன்னும் வரக்கூடிய நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வினுடைய சாந்தியும் சமாதானமும் கருணையும் ஈடேற்றமும் என்றென்றும் குறைவின்றி நிறையட்டுமாகுக. அன்புக்கினி அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ்வினுடைய மிக பெரியதொரு கிருபை, அவனை வணங்குவதற்காக வேண்டியும் அவனுடைய மார்க்கத்தை பற்றி ஒரு சில விஷயங்களை தெரிந்து கொள்வதற்காக வேண்டியும் இன்றைய தினத்தில் நம் அவர்களுக்கு அல்லாஹ் வாய்ப்பளித்திருக்கின்றானே, இது அல்லாஹ் நம் மீது செய்த மிக பெரியதொரு கிருபையாக இருக்கின்றது. அதனுடைய அடிப்படையில் இந்த ஜும்மாவுடைய சிந்தனையாக ரபியுல் அவல் மாதத்தை முன்னிட்டு மகத்தான மனிதர் என்ற சிந்தனையின் கீழ் ஒரு சில விஷயங்களை நாம் பார்க்க இருக்கிறோம். அன்புக்கினி அல்லாஹுவின் நல்லடியார்களே, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் நம்முடைய தாரக மந்திரம். நாம் அல்லாஹுவை நம்முடைய ரப்பாக, நம்முடைய இறைவனாக நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுடைய திரு தூதராகவும் அடியாராகவும் இருக்கிறார்கள் என்பதை கலிமாவின் மூலமாக நாம் என்ன செய்கிறோம்? ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம். இப்போ இரண்டாவது பகுதியான அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி நாம் முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும். அவர்களுடைய குணநலங்கள் என்ன, அவர்கள் குடும்ப வாழ்க்கையில் எப்படி வாழ்ந்தார்கள், அவர்கள் பொது வாழ்க்கை என்று வருகிற போது எப்படி இருந்தார்கள், அவர்கள் சிறுவரிடத்தில் எப்படி நடந்து கொண்டார்கள், அவர்கள் வியாபாரத்தில் எப்படி நடந்து கொண்டார்கள், இது போன்ற ஏராளமான அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து நமக்கு என்ன இருக்கிறது? படிப்பினை இருக்கிறது. அதனால தான் நாம் மகத்தான மனிதர், மகத்தான இறை தூதர் என்று எடுக்கலாம். ஆனால் மகத்தான மனிதர் என்று எடுத்ததற்கு காரணம் என்னன்னா, மாற்று மதத்தவர்களும் நபியை பற்றி தெரிந்து கொள்வதற்கு. இது இணையதளத்தில் செல்லுகிற போது மாற்று மதத்தவர்களும் அதை பார்க்கிற போது நபி இப்படி தான் இருக்கிறார்கள், நபி என்று சொன்னால், முஹம்மது என்று சொன்னால் இப்படி தான் இருந்தார்கள் என்பதை அவர்களும் அறிந்து அவர்களுக்கும் அல்லாஹு தாலா ஹிதாயத்தை கொடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தின் காரணமாக தான் இந்த தலைப்பை நான் மகத்தான மனிதர் என்று எடுத்திருக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் பல வாரங்களாக நபியை பற்றியே நாம் என்ன செய்வோம்? அவங்களுடைய விஷயங்களை பற்றி நாம் பார்ப்போம். ஆரம்பமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்துல்லா ஆமினா என்ற தம்பதியருக்கு மக்காவிலே பிறந்தார்கள். இதெல்லாம் நமக்கு தெரியும். இந்த நபியை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே 33வது சூரா 40வது இறைவசனத்தில் சொல்லுகிற போது, மா கான முஹம்மதுன் அபா அஹதி மிர் ரிஜாலிக்கும், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களிலே யாருக்கும் தந்தையாக இல்லை,
வலாக்கிர் ரசூலுல்லாஹ் வ ஹாத்தமன் நபியீன். அதாவது இறை தூதராக இருக்கிறார்கள், அவர்தான் ஹாத்தமன் நபியீன், நபிமாருடைய முத்தரியாக, இறுதி நபியாக. இரண்டு அர்த்தம் வரும் இதற்கு. இறுதி நபியாகவும் இருக்கிறார்கள், நபிமார்களுடைய முத்திரையாக இருக்கிறார்கள் என்று அல்லாஹு தஆலா நபியை பற்றி ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுக்குறான். நிறைய இடங்களில் ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுக்குற போது இந்த இடத்துல நபி யாருக்கும் தந்தை இல்லை, எந்த ஒரு உறவு முறையும் நபி இல்லை. நபி எந்த உறவு முறை என்று சொன்னால் அவர் இறை தூதர் என்ற ஒரு உறவு முறை. நமக்கெல்லாம் கியாமத் நாள் வரை வரக்கூடிய மனிதர்களுக்கெல்லாம் என்ன நபி ரிலேஷன்ஷிப் என்று சொன்னால் ஒரு இறை தூதர் என்ற ரிலேஷன்ஷிப், நபி என்ற ஒரு ரிலேஷன்ஷிப். அப்போது நீங்கள் நபினா என்ன அதை பற்றி நாம் தெரிஞ்சுக்கணும். இறை தூதர்னா என்ன எவ்வளவு சுருக்கமாக நாம் பார்க்க முடியுமோ அவ்வளவு சுருக்கமாக நாம் தெரிந்து கொள்வோம். ஒவ்வொரு மனித சமுதாயத்தை படைத்து ரப்புல் ஆலமீன் என்ன செய்கிறான் என்று சொன்னால் இந்த பூமிக்கு அனுப்புகிறான். இந்த பூமிக்கு அனுப்புகிற போது நாம் எல்லாம் கேள்விப்பட்டு இருப்போம். குல் நஹ்பிது மின்ஹா ஜமீஆ ஃபஇம்மா யாத்தியன்னகும் மின்னி ஹுதன் ஃபமன் தபிய ஹுதாய. பூமிக்கு நீங்கள் எல்லாம் செல்லுங்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மட்டும்தான் அனுப்புகிறான். ஆனால் ஜமியா அனைத்து மனிதர்களும் நீங்கள் செல்லுங்கள் இந்த சோனத்தை விட்டு சொல்கிறான். அப்போனா என்ன செஞ்சிருக்கிறான், நம்முடைய டிஎன்ஏல ஜிப் செய்து இந்த உலகத்திற்கு வரக்கூடிய அனைத்து மனிதர்களையும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் டிஎன்ஏல ஜிப் செய்து அல்லாஹ் வைத்து விட்டான். வைத்து பூமிக்கு அனுப்புகிற போது ஃபஇம்மா யாத்தியன்னகும் மின்னி, என்னிடத்திலிருந்து உங்களுக்கு என்ன செய்யும், நேர்வழி வரும். பூமிக்கு அனுப்புனது மட்டுமல்லாமல் நேர்வழி யாரிடத்திலிருந்து வரும், என்னிடத்திலிருந்து வரும். ஃபமன் ஹுதாய, யார் அந்த நேர்வழியை பின்பற்றுகிறார்களோ ஃபலா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன், அவர்களுக்கு எந்த பயமும் இல்லை, எந்த கவலையும் இல்லை. நீங்கள் இழந்த பூமி அது சோன பூமி தான், நீங்கள் இழந்த பூமி. இந்த பூமிக்கு நீங்கள் திரும்ப வரணும்னு சொன்னால் என்னிடத்துலேருந்து உங்களுக்கு என்ன செய்யும், நேர்வழி வரும். அந்த நேர்வழியை யார் பின்பற்றுகிறீர்களோ அவர்கள் எந்த பயமும் இல்லை, திரும்பி என்ன செஞ்சிருவாங்க, இந்த சோன பூமிக்கு வந்து விடுவார்கள் என்று அல்லாஹ் சொல்லி அனுப்பினான். சொல்லி அனுப்பிட்டு ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நபிமார்களை அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான், அனுப்பியிருக்கிறான் என்பது நமக்கு தெரியும். ஒவ்வொரு நபிமார்களும் இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற ஒரு கலிமாவை அவர்களுக்கு என்ன செஞ்சாங்க, போதித்தாங்க. அவர்களுடைய அடிப்படையில் கடைசி ஒரு வாய்ப்பாக, கடைசி சான்ஸாக அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான், நம்முடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அனுப்பி அவர்களுக்கு குர்ஆன் என்று சொல்லக்கூடிய அந்த அருள்மறையை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். இதுதான் கடைசி மனித சமுதாயத்திற்கு கடைசி வாய்ப்பு. இந்த வாய்ப்பை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுடைய நேர்வழி கிடைக்காது. ஏன்னா எவ்வளவோ வேதங்களை எல்லாம் அனுப்புனான். திருமறை குர்ஆனில் சொல்லுகிற போது சொஹஃபி இப்ராஹீம வ மூசா, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் சுஹுஃபுகளை கொடுத்தோம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். தௌராத் வேதத்தை பற்றி சொல்லி காட்டுகிறான். இஞ்சில் வேதத்தை பற்றி சொல்லி காட்டுகிறான். நபினா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இறக்கி அருளப்பட்ட அந்த இஞ்சில் வேதம் மாற்றப்பட்டு இருக்கிறது என்று நாம் சொல்லவில்லை, அந்த கிறிஸ்துவரே சொல்லி காட்டுகிறார். யார் சொல்கிறாரு, அந்த 100 மனிதர்கள் என்ற அந்த புத்தகம் எழுதினாரே அந்த மைக்கேல் ஹார்ட் என்பவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முதல் மனிதராக, அந்த 100 மனிதர்கள் உலகத்தில் வந்த 100 மனிதர்களை எழுதிய அந்த நபர் சொல்லி காட்டுகிறார். நம்முடைய தேச தந்தை காந்தியை கூட அந்த 100 மனிதர்களிலே குறிப்பிடவில்லை. அவர் சொல்லுகிறார், காந்தியை ஏன் நான் குறிப்பிடலைன்னு சொன்னால், காந்தி
வந்து அவர் சொல்லக்கூடிய செய்தி தான் இது. காந்தி வரவில்லை என்று சொன்னால் இன்னும் 50 ஆண்டுகளுக்கு முன்பதாக சுதந்திரம் கிடைச்சிருக்கும்னு சொல்கிறாரு. சுபாஷ் சந்திர போஸ் மாதிரி எடுத்து அடிக்கக்கூடிய, எதிர்த்து நிற்கக்கூடிய மனிதர்கள் உருவாகி இருந்தால் இவர் சும்மா சத்தியாகிரகம் அது இதுன்னு பண்ணிக்கிட்டு இருந்தாருன்னு யார் சொன்னது? மைக்கேல் ஹார்ட் என்பவர் அவருடைய கட்டுரையில் குறிப்பிடுகிறார். 50 ஆண்டுகளுக்கு முன்னாடியே கிடைச்சிருக்கேன், இவர் சும்மா சத்தியாகிரகம் அது இது நடத்தினார் அப்படின்னு குறிப்பிடுறார். நான் சொல்லலை, நாம் சொல்லலை, ஒரு வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுகிறார்கள். இப்போ அவரிடத்தில் கேட்கப்பட்டது, நீங்கள் கிறிஸ்துவ மதத்தை சார்ந்தவர்கள், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குறிப்பிட்டு இருக்கலாமே. நான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குறிப்பிட்டு இருப்பேன், ஆனால் இப்போ இருக்கக்கூடிய அந்த பைபிள் இருக்கிறதே அது ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னதல்ல, பவுலடிகளார் சொன்னது. யார் சொன்னது? ஈசா அலைஹிஸ்ஸலாம் வாழ்ந்து ஈசா அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த வாழ்க்கை வரலாற்றை சொன்னதல்ல. யார் சொன்னது? பவுலடிகரால் சொன்னது. அப்போ ஈசா நபியை அவர் ஒரு இடத்துல குறிப்பிடுகிறார். ஈசா நபி சிறந்த மனிதர் என்று குறிப்பிடுகிறார். ஆனால் ஒரு கன்னத்தை காட்டினால் இன்னும் ஒரு கன்னத்தில் அடித்தால் மறு கன்னத்தை காட்டு என்பது அவர்களுடைய கொள்கை. அந்த கொள்கையெல்லாம் கிடையாது. அடி வாங்கிட்டு போகிற கொள்கை கிடையாது. அடித்தாங்கன்னா அடிக்கணும், சண்டைன்னு வந்துட்டால் திருப்பி அடிக்கணும், சும்மா போய் சண்டை போடக்கூடாது. இந்த கொள்கை ஒரு உயர்ந்த மனிதருக்கான கொள்கை அல்ல. அவர் நிறைய குறிப்பிடுறாருங்க. ஒவ்வொரு மனிதரையும் நான் ஏன் தேர்ந்தெடுத்தேன்னு, அப்போ நபியை பற்றி ஏன் தேர்ந்தெடுத்தேன்னு சொல்லுற போது ஒரு போர்படை தளபதியாக, ஒரு மிகப்பெரிய சக்கரவர்த்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு நாட்டுக்கு அதிபதி, ஒரு ஆட்சி தலைவர், ஒரு ஆன்மீக தலைவர் மட்டுமல்ல, ஏதோ ஒரு பள்ளிவாசலில் தொழுதுட்டு மட்டும் போகவில்லை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். போர்க்களத்தில் நின்றாங்கன்னு சொன்னால் அந்த வியூகம் வகுத்து கொடுக்கறதுல நபிய மாதிரி யாரும் இல்லையா. அதெல்லாம் நாம் வரக்கூடிய காலங்களில் இன்ஷா அல்லாஹ் வாய்ப்பு கொடுத்தா எப்படியெல்லாம் அவங்க வியூகம் வகுத்து கொடுத்துருக்குறாங்கன்னு நம்ம பார்க்க இருக்கிறோம். அல்லாஹ் வாய்ப்பு கொடுத்தானா. அப்போ அதெல்லாம் சொல்கிறாரு. போருக்கு எந்த அரசர்களாக இருந்தாலும், எந்த மனிதர்களாக இருந்தாலும் அந்த அரசர்கள் என்ன செய்வாங்க? போருக்கு போங்க, லாஸ்ட்டில் தான் வருவாங்க. போர் முடிவடைகிறதுன்னு சொன்னால், தோல்வி அடைகிறதுன்னு சொன்னால் அரசரை காப்பாற்றிட்டு கொண்டுட்டு போயிடுவாங்க. ஆனால் உஹது போரில் என்ன நடக்குது ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் நான். உஹது போரில் என்ன நடந்தது? நபி நிற்கிறாங்க, நபியினுடைய மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா நிற்கிறாங்க. நபியினுடைய குடும்பம் மட்டும்தான் களத்தில் நிற்கிது. நபி யாருங்க? ஒரு ஆட்சி தலைவர். மக்காவில் 13 ஆண்டு காலம் வேண்டுமானாலும் அவர்களுடைய சொத்துக்களை எல்லாம் கொடுத்து இந்த இஸ்லாத்தை வளர்த்தார்கள். மிகப்பெரிய மில்லியனர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நமக்கெல்லாம் ஏழை என்று காட்டப்பட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி சரியான வரலாறு காட்டப்படவில்லை. அவர்கள் ஏழை, அவர்கள் கஷ்டப்பட்டார்கள். எதுக்கு கஷ்டப்பட்டாங்க? அரசாங்க அலுவலகத்திலேருந்து எதுவுமே எடுக்கல. மிகப்பெரிய தொழிலதிபர் அவங்க. நமக்கெல்லாம் அவங்க ஏழை ஏழை ஏழைன்னு சொன்னதுனால நபி ஒரு ஏழை பிறகு, அவங்கள்ட்ட ஒன்றுமே இல்லை பிறகுன்னு அப்படின்னு நினச்சிக்கிட்டோம். அவங்களுடைய வரலாறை பார்த்தா மிகப்பெரிய தொழிலதிபர், மிகப்பெரிய மில்லியனர். கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை திருமணம் முடிப்பதற்கு அவர்களுடைய அந்த வியாபார வியோகம்தான், வியாபாரனுடைய ட்ரிக்ஸு தான் காரணமாக இருந்தது. இவரை நாம் திருமணம் முடித்தால் நம்முடைய வியாபாரத்துக்கு உதவியாக இருப்பார். அதுக்கப்புறம் பல மில்லியன்களை, பல டாலர்களை, பல தீனார்களை என்ன செஞ்சாங்க? இந்த மார்க்கத்திற்காக செலவு செஞ்சாங்க. அதுக்கப்புறம் ஆட்சி பீடத்தில் உட்கார்றாங்க. அவங்க தான் ஆட்சி தலைவர். மிகப்பெரிய பரப்பளவு. நபி சொன்னாங்கன்னா அது உடனடியாக என்ன செய்யும்? கட்டுப்படக்கூடிய ஒரு சமுதாயம். இப்போ இருக்கிற ஆட்சி தலைவர் மாதிரி கிடையாது. இப்போ சிஎம் ஒரு ஆர்டர் கொடுத்தாருன்னா பின்னாடி என்ன செய்யும்? குழி நோண்டிட்டு போயிடுவான். அந்த மாதிரி இடத்துல அவங்க உட்காரலை. எந்த மாதிரி இடம்? அவங்க ஆர்டர் போட்டாங்கன்னா நடக்கும் உடனே. அப்படி இருந்த இறை தூதர் அரசாங்க கருவூலத்தில் அவ்வளவு தீனாரும் திருகமும் பேரிச்சம்பழங்களும் ஒட்டகைகளும் குவிந்து கிடக்கிறது. என்ன கட்டளை இடுறாங்க? போராக இருந்தால் போர்படை தளபதி அவங்க தான். அப்போ ஆட்சியாளராக இருந்தால்
எனக்கு இது ஹராமு. அந்த ஆட்சியிலேருந்து ₹1 எடுக்கலைங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மஸ்ஜிது நபவி கட்டியிருக்கிறாங்களே, மக்காவில் சம்பாதித்த அந்த காசை எடுத்துகிட்டு வந்து தன்னுடைய சொந்த காசில் பள்ளிவாசலை கட்டி மிக பிரம்மாண்டமான, அங்கே தான் ஈட்டி சஹாபாக்களுக்கு போர் பயிற்சி நடைபெறும். தன்னுடைய சொந்த இடத்துல போர் பயிற்சி நடக்கும், சொந்த இடத்துல தீனுடைய வேலைகள் நடக்கும், சொந்த இடத்துல குர்ஆனுடைய கல்வி நடக்கும். சொந்த இடத்துல தான் ஒரு 10க்கு 10 அளவுக்கு கூட இருக்காது, ஒரு 7க்கு 7 அளவுக்கு. அதாவது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதாங்கன்னா சஜிதா செய்யும் போது கால் நான் நீட்டிக்கிட்டு இருப்பேன், லைட்டாக என்னை டச் பண்ணாங்கன்னா நான் காலை மடக்கிடுவேன். அப்போ சொந்த இடத்துல தனக்குன்னு ஒரு வீட்டை ஏற்படுத்திக்கிட்டது கொஞ்சம் இடம் போதும். ஒரு ஆட்சி தலைவர் இதை தான் மைக்கேல் ஹார்ட் குறிப்பிடுறாரு. இதுதான் ஹிதாயத்துக்கு காரணம், இதுதான் இந்த உலக மக்களுடைய ஹிதாயத்துக்கு காரணம். இன்றைக்கி சாதாரண கவுன்சிலருடைய நிலைமை எப்படி இருக்குது, சாதாரண ஒரு ஆட்சியாளருடைய நிலைமை எப்படி இருக்குது. ஆனால் தான் எடுத்துக்கொண்டால் எதுவுமே மக்கள் கேட்க மாட்டாங்கன்னு இருந்து தெரிஞ்சும் தன்னுடைய சொந்த பணத்தில் மக்காவில் சம்பாதித்த பணத்து தீனார திருகமை கொண்டு ஒரு இடத்த மதீனாவில் வாங்குறாங்க, மஸ்ஜிது நபவி. அந்த மஸ்ஜிது நபவியில் தான் எல்லா இஸ்லாமிய ஒழுங்குகளும் பிரச்சாரங்களும் நடக்குது. தனக்குன்னு ஒதுக்கிக்கிட்ட வீடு பார்த்திங்கன்னா படுக்கிறதுக்கு இருந்தால் போதும் ஒதுக்கிக்கிட்டாங்க. அங்கேருந்து மதீனாவை தலைமையிடமாக கொண்டு ஆட்சி நடத்துகிறாங்க. அப்போ என்ன கட்டளையிடுறாங்க, ஜக்காத்துடைய பொருள் எனக்கு ஹராமு, சதக்காவுடைய பொருள் எனக்கு ஹராமு. அரசாங்கத்துடைய எந்த பொருளும், அவங்க ஆட்சி தலைவர், அவங்க தான் ஜனாதிபதி, இருந்தாலும் எந்த பொருளும் எனக்கும் என் குடும்பத்துக்கும் என்னது ஹராமு, என் குடும்பத்துக்கு விலக்கப்பட்டது. அப்போ இதுதாங்க உண்மையான அந்த இறை தூதர். அப்போ அவங்களாவே கஷ்டத்தை எடுத்துக்கிட்டாங்க, அவங்க கஷ்டப்படலை. அவங்களுக்கு அல்லாஹ் இப்படி காட்டியிருந்தானா உகதுமலை தங்கமாக ஆகியிருக்கும். அவங்க எல்லாருக்கும் ஹிதாயத்து கிடைக்கணும், அவங்களுடைய வாழ்க்கையை கியாமத் நாள் வரை படிக்கக்கூடிய எப்பேற்பட்ட மனிதர்களாக இருந்தாலும் எல்லாத்துக்கும் ஹிதாயத்து கிடைக்கணும்னு தன்னை வரித்து கொண்டார்கள். அதனால தான் 2 மாதங்கள் கூட தொடர்ந்து அடுப்பு எரிந்ததில்லை என்று நாம் படிக்கிறோம். வீட்டில் ஏதாவது இருக்கான்னு கேட்பாங்க, தன்னுடைய மனைவிமார்கிட்ட எதுவும் இல்லைன்னு சொன்னால் நோன்பு வைத்து கொள்ளுவார்கள். அந்த நோன்பு நாம் வைக்கக்கூடாது, அவங்களுக்கு மட்டும்தான் தொடர்படியான நோன்பு சோமு விசால் என்பதாக சொல்லுவாங்க. அப்போது எல்லாமே இருந்தும் கூட இதை எளிமையை தேர்ந்தெடுத்து கொண்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏழையாக வாழ்ந்தார்கள் சொல்லக்கூடாது, எளிமையாக வாழ்ந்தார்கள். கஷ்டப்பட்டார்கள் சொல்லக்கூடாது, எளிமையை தேர்ந்தெடுத்து கொண்டார்கள். நம்ம பார்க்கிற விதம், அவங்க ஏழையாக வாழ்ந்துட்டாங்கன்னா ஒன்றுமே இல்லை வாழ்ந்தாங்க. இப்போ ஒன்றுமே இல்லாதவங்க அனுபவிக்க தேவையில்லைன்ற மாதிரி அந்த கான்செப்ட் மற்ற மக்கள் மனதில் பதிஞ்சிரும். எல்லாமே இருந்தும் அவர்கள் என்ன செஞ்சாங்க, எளிமையாக வாழ்ந்தார்கள். அவங்க நினச்சிருந்தா எது வேணாலும் சாப்பிட்டு இருக்கலாம், ஆட்சி அதிகாரம் எல்லாமே அவங்க கையில் இருந்தது. அப்போ நபியினுடைய வரலாறு நமக்கு ஒவ்வொரு நேரத்திலையும் அவங்க எப்படி நடந்து கொண்டார்கள் என்பது நமக்கு முழுமையாக என்ன செய்ய வேண்டும், கற்பிக்கப்பட வேண்டும், நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அதனால தான் முதலாவதாக அல்லாஹ் என்ன சொல்கிறான், அவங்க இறை தூதர், அவங்க நபி. அது மட்டுமல்லாமல் அல்லாஹ் சொல்லி காட்டுறான் 3வது சூரா 164வது இறைவசனத்தில், லகது மன்னல்லாஹு அலல் மூமினீன, மூமீன்களுக்கு அல்லாஹு தாலா ஒரு ரஹமத்து செய்திருக்கிறான், அருக்கொடை செய்திருக்கிறான். இது பஅஸ ஃபீஹிம் ரசூலம் மின் அன்ஃபுஸிஹிம், ரசூலை அனுப்புவதை கொண்டு மூமீன்களுக்கு என்ன செஞ்சிருக்கிறான், ஒரு ரஹமத்து செய்திருக்கிறான். யத்லு அலைஹிம் ஆயாத்திஹி, அவர் குர்ஆன் வசனங்களை உங்களுக்கு ஓதி காட்டுகிறார். வயுஸக்கீஹிம், உங்களை பரிசுத்தப்படுத்துகிறார். வயு அல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்மா, நுட்பத்தையும் ஞானத்தையும் இந்த குர்ஆனையும் உங்களுக்கு கற்று தருகிறார். வஇன் கானு மின் கபுலு லஃபீ ضலாலின் முபீன், இந்த நபி வருவதற்கு முன்பதாக
நீங்கள் வழிகேடிலே இருந்தீர்கள் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். அப்போ இந்த நபி செய்த சீர்திருத்தம் என்ன? அன்புக்கினி அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஒரே ஒரு சீர்திருத்தம். கஅபத்துல்லாவை நபி வருவதற்கு முன்பதாக நிர்வாணமாக தவாப் செய்தார்கள். அந்த மக்கள் எப்படி இருந்தாங்க? ஐயாமுல் ஜாஹிலியா, நாகரிகம்னா என்னன்னே தெரியாது. பெண்களை ஒரு பொருளாகவே மதிக்க மாட்டாங்க. ஒரு காட்சி பொருளாக தான் இருந்த பெண்களை வைத்திருந்தார்கள். பெண்களுக்கு எந்த உரிமையும் அவர்கள் கொடுத்ததில்லை. பெண்களை காட்சி பொருளாக தங்களுக்கு சுகம் தருவதற்கு மட்டுமே வைத்திருந்தார்கள். கஅபத்துல்லாவை நிர்வாணமாக வலம் வந்தார்கள். எப்படி மாறினார்கள்? எப்படி நபி சீர்திருத்தம் செஞ்சாங்கன்னா, ரெஸ்ட் ரூம் போகும்போது யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுடைய ஆடைகளை எவ்வளவு விளக்க வேண்டும்? புனிதமான இடத்திற்கு அவர்களும் அதை புனிதமாக மதித்தார்கள். புனிதமான இடத்திற்கு நிர்வாணமாக தவாப் செய்தவர்களை நபி எப்படி சீர்திருத்தினார்கள்? ரெஸ்ட் ரூம் போகும்போது கூட என் ஆடையை எவ்வளவு களையணும் யா ரசூலல்லாஹ் அப்படின்னு கேட்குற அளவுக்கு சீர்திருத்தம் செஞ்சுருக்கிறாங்கன்னு சொன்னால் எவ்வளவு பெரிய சீர்திருத்தமாக இருக்கும். இந்த மாதிரி சீர்திருத்தம் ஒரு மனிதர் செய்ய முடியுமா? இன்றைக்கி நம்ம எவ்வளவு கத்தினாலும் எவ்வளவு செஞ்சாலும் நம்முடைய பிள்ளையே நம்மளால் திருத்த முடியலையே. ஆனால் அந்த சஹாபாக்களை, நபி தோழர்களை எவ்வளவோ, இது உதாரணத்துக்கு தான், இது மாதிரி நிறைய சீர்திருத்தங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சுருக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் நிறைய வரக்கூடிய வாரங்களில் நபி ஒவ்வொரு கால நேரத்திலையும் எப்படி நடந்து கொண்டார்கள் என்பதை நாம் தொடர்ந்து பார்ப்போம். அல்லாஹு தாலா அதற்கு தௌஃபீக் தருவானாக. அல்லாஹு தாலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விளங்கி அதன்படி அமல் செய்யக்கூடிய தௌஃபீக்கை உங்களுக்கும் எனக்கும் உங்களுடைய சந்ததிகளுக்கும் என்னுடைய சந்ததிகளுக்கும் பரிபூர்ணமாக தந்தல் புரிவானாக.